ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ நமக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு அண்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 டேஸ் கிட்ட இருக்கும். இந்த அடுத்து இருக்கக்கூடிய இந்த 20 நாள் நம்ம எப்படி செலவிட போகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா புது டாபிக்ஸ் நமக்கு வந்திருக்கு. மேக்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், புது டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இது கான்செப்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கான்செப்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிடலாம். பட் இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம அடாப்ட் ஆகணும். இதில் நம்ம நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். இதில் இருக்க நுவான்சஸ் என்னன்றது நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நம்ம ப்ரிப்பரேஷனில் எப்படி இன்கார்பரேட் பண்ணிட்டு போகிறது, அடுத்து இருக்க 20 நாள் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்பில் இண்டிபெண்டன்ஸ் டேக்கான கோர்ஸ் ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட எண்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ முதல்ல இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது டாபிக்ஸ்ன்றது இப்போ 3 வந்திருக்கு. ஃப்ரேசஸ் அண்ட் கிளாசஸ், சிந்தசிஸ் ஆஃப் அ சென்டென்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃப்ரேசஸ் அண்ட் கிளாசஸில் ஒரு பர்டிகுலர், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டு அதில் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் என்ன மாதிரியான ஃப்ரேஸு, என்ன மாதிரியான கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றின ஆல்ரெடி ஒரு லைவ் டிஸ்கஷன் நம்ம போயிட்டோம். இது வந்து ஒரு லைவ்ல இதோட எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் அ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிளாக இல்லை காம்பவுண்டா இல்லை காம்ப்ளெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் எடுத்துட்டு இது என்ன டைப், சிம்பிளாக, காம்பவுண்டாக, காம்ப்ளெக்ஸான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி லைவ் டிஸ்கஷன்ஸ் போயிட்டோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா இது லிட்ரேச்சர் பார்ட்டு, அலிட்ரேஷன் எது, சிமிலி எது, மெட்டஃபர் எதுன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு டைப். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இது 3மே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டிஸ்கஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இதை பற்றின இதோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ லைவ் போகிறது ஒரு விஷயம் கிடையாது. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸாமில் வந்தோடனே கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா இது மாதிரி நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம அடாப்ட் ஆகணும். அதே மாதிரி இப்போ நான் இந்த புது டாபிக்ஸ் இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ் அடுத்து வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது இதில் எது சப்ஜெக்ட், எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட், எது காம்ப்ளிமெண்ட், எது அட்ஜங்க்ட் அப்படின்னு கேட்குற மாதிரியான டைப்ஸ், இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்றது. ஸோ இந்த டாபிக் வந்து இது வரைக்கும் வரலை, எஸ்எஸ்சியில் வந்ததில்லை. இதுக்கப்புறம் இவங்க கேட்குற டைப்பெல்லாம் பார்க்கும்போது அடுத்து இது வரலான்றது ஒரு ஆன்டிசிபேஷன் தான். ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணலாம்னா இது கவர் பண்ணிவிட்டு இது பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்பில் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இது சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் போட்டுட்டேன். எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, சப்ஜெக்டா, வேர்பா, ஆப்ஜெக்டா, காம்ப்ளிமெண்ட்டா, அட்ஜங்க்டா. ஸோ இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கணும். எது சப்ஜெக்ட், எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட், அது எப்படி கண்டுபிடிக்கணுன்றது நம்ம கான்செப்ஷுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் பண்ணணும். அது வந்து மண்டே 18th August 2025 6 to 7 PM வந்து நம்ம லைவ் டிஸ்கஷன் போக போகிறோம். இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி போக போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாபிக் நாங்கள் ஆன்டிசிபேட் தான் பண்ணுறோம். வருன்றது 100% ஷுர் கிடையாது. சப்போஸ் வந்துச்சுன்னா நம்ம ரெடியாக இருக்கிறதுக்காக. ஸோ ஒரு 1 hour லைவ் நம்ம போவோம். அடுத்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து செக்ஷனல் மார்க் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ செக்ஷனல் மார்க்னு சொல்லும்போது இப்போ புதுசாக கேட்கக்கூடிய டைப் கொஷின்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 25 கொஷின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அதை நம்ம லைவ் டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஓகே, இது கூட இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நியூ பேட்டர்னுக்கான மேரத்தான் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஆல்ரெடி டாப் 50 questions on clauses சொல்லிட்டு டாப் 50 questions on clauses அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போட்டிருந்தோம். அதில் என்னன்னா இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் நம்ம படிச்சிருந்தோம். இப்போ கொஷின்ஸாக வந்து அதை சால்வ் பண்ணி பார்க்குறோம். இந்த கொஷனில் இது என்ன கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மாதிரி டாப் 50 கிளாஸஸ் பண்ண மாதிரி அடுத்து டாப் 50 நம்ம ஃப்ரேசஸ் டிஸ்கஸ் பண்ணணும். அது மாதிரி சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸில் ஒரு டாப் 50 கொஷின்ஸாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து 50 வருமானது நமக்கு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு மேரத்தான் செஷனாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நியூ பேட்டர்னை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மேரத்தானாக அது நமக்கு இருக்கும். அது டாப் 50 கேட்டகரி. இது நாங்கள் என்னைக்கு பிளான் பண்ணிக்கிறோம், 22nd August 2025, அதாவது நெக்ஸ்ட் ஃப்ரைடே. இந்த ஃப்ரைடே இல்லாமல் அடுத்த ஃப்ரைடே தான் நம்ம இந்த பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேரத்தான் ஒன்று வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம வீக் டேஸில் ஆல்ரெடி செக்ஷனல் மார்க்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது கூட ஒரு நாள் நம்ம செக்ஷனல் மார்க் போகிறோம்னா ஒரு நாள் நம்ம வொக்காபுலரி போகிற மாதிரி லைவை வந்து மாற்றி அமைக்கலான்னு இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம செக்ஷனல் மார்க் போகிறோம், மறுபடியும் நாளைக்கு வொக்காபுலரி போகும். வொக்காபுலரி தாண்டி மறுபடியும் வந்து எரர் ஸ்பாட்டிங்கோ இல்லை சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டோ இந்த மாதிரி டாபிக்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணி லைவை வந்து ஷஃபிள் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். ஸோ செக்ஷனல் மார்க் மட்டும் இல்லாமல் சில செக்மெண்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்து வெக்காபுலரி மேரத்தான்றது 30 August 2025 நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து சாட்டர்டே நடக்கும். ஏன் இந்த வெக்காபுலரி மேரத்தான் தனியாக பண்ணுறோம்னா இதில் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரேராக எஸ்எஸ்சியில் பார்த்துருப்பீங்களோ
அதே மாதிரி அதோட மீனிங் வந்து நிறைய பேருக்கு தெரியாதோ அதெல்லாம் நமக்கு டிஃபிகல்ட் வேர்ட்ஸ். அந்த மாதிரியான வேர்ட்ஸு சினோனிம்ஸாக இருக்கட்டும், ஆன்டனிம்ஸாக இருக்கட்டும், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இந்த 3 ஏரியாவில் அகைன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இந்த 4 ஏரியாவில் இருந்தும் மினிமம் ஒரு கேட்டகரியிலேருந்து நம்ம 50லேருந்து 100 வேர்ட்ஸாவது நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு மேரத்தான் செஷனாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து 30 ஆகஸ்ட் நமக்கு நடக்கும். ஸோ இந்த லைவ் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம ஏன் போயிட்டுருக்கோம்னா, நம்ம வந்து ரிப்பீட்டடாக வர்றது தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இப்போ சப்போஸ் ரொம்ப காமனாக கேட்கக்கூடாது, இல்லை ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடாத ஏரியாஸை நம்ம கை வைக்கணும், புது ஏரியாஸை நம்ம கை வைக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது ஒஸ்ட் கேஸ் சினாரியோக்கு தான் நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பேப்பர் ரொம்ப டஃப்பாக வந்தால் என்ன பண்ணணும்? ஸோ பேப்பர் எப்போ ரொம்ப டஃப்பாக வரும்னா, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்காத வேர்ட்ஸ் கேட்பாங்க, புது பேட்டர்ன்ஸில் கேட்குறாங்க. அப்படி தான் இது வந்து டிஃபிகல்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த பிளான்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட்டு குவான்ஸ் பார்க்கலாம். குவான்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் சிஸ்டமில் பைனரி டு டெசிமல் இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான், தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். இது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல் டேஸில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? பட் இதை வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்ற இந்த ஸ்கோப்பில் வரும்போது நம்ம அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பைனரி டு டெசிமல் வந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணது பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ரீசெண்டாக நடந்த அந்த செலெக்ஷன் போஸ்ட்டை கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது பார்க்கலாம். இன் அடிஷன் டு தட் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம், வெல் ஹேடாக எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பைனரிலேருந்து டெசிமலுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பரை பைனரி நம்பரை டெசிமலுக்கு எப்படி ஈக்குவலட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்காம அதுக்கப்புறம் அதோட ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸுக்கும் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைனரிலேருந்து எப்படி எக்ஸா டெசிமல் கன்வெர்ட் பண்ணலாம், டெசிமல்லேருந்து எப்படி பைனரி கன்வெர்ட் பண்ணலாம், எக்ஸா டெசிமல்லேருந்து எப்படி பைனரி கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அஹெடாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பேசிக்ஸை கவர் பண்ணாமல் போக மாட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம பேசிக்ஸும் கவர் பண்ணுவோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எது புதுசாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது என்ன இருக்குது, மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் அப்படின்றது, ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் வேறு எந்த எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், கால் பிஎஸ்என்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்ஸாக ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ஸை கவர் பண்ணிடலாம். அது இல்லாமல் இந்த புதுசாக கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதையும் நம்ம கவர் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு குவார்டைல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, குவார்டைல்னா ஜஸ்ட் குவார்டைல் மட்டும் பார்க்காம, குவார்டைல்ன்றது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஒன் வே ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ அதர் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அதோட கான்செப்டே கவர் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி இருக்க கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவார்டைல் பார்க்கும்போது அது ஒரு வே சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிசைல் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? பர்சன்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகே? குவான்டைல் ஒன்று இருக்கும். தீஸ் ஆர் த வேஸ் ஆஃப் ஸ்பிளிட்டிங் த டேட்டா, ஓகே? குவான்டைல் பொது டாபிக், அதுக்குள்ள குவார்டைல், டிசைலு, பர்சன்டைல், அதே மாதிரி குவின்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? குவின்டைல் 5 ஈக்குவல் வேஸாக ஸ்பிளிட் பண்ணுறது குவின்டைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி பேசிக் கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. அது கேட்காம இல்லை, ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய அந்த டைப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? காயின்ஸு, கார்ட்ஸு அதெல்லாமே வந்திருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெர்முடேஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி கொஸ்டின், காம்பினேஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் பார்க்கும்போது மாண்டி ஹால் சினாரியோவில் இருக்கக்கூடிய மாண்டி ஹால் சினாரியோ ஒன்று கிரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸையும் டச் பண்ணிடலாம், அதையும் ரிவைஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பெர்முடேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக கேட்ட அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸை நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மென்சுரேஷன் எல்லாருக்குமே இருக்குன்றது ஆல்ரெடி தெரியும். மென்சுரேஷனில் ப்ரிசமும் பிரமிடும் கவர் ஆகுன்றது எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே தெரியும். ஆனால் அது டியர் 2 தானே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப ரேர் கொஸ்டின் மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சிருப்போம் சில பேர், ஓகேங்களா? அதுவுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே கண்டிப்பாக நம்ம இக்னோர் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ ப்ரிசமே கவர் பண்ணலாம், பிரமிடை கவர் பண்ணிடலாம். அது இல்லாமல் கட்டிங் பேஸ் கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? ஒரு கியூப் வந்திருக்கு. அந்த கியூப் வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் கட் பண்ணேன் அப்படின்னா என்னோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியரை வந்து நான் வந்து 1 கட் கொடுத்தேன் அப்படின்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து எனக்கு கட் பண்ணால் எனக்கு ஏரியா இன்க்ரீஸ் ஆகுன்றது மட்டும் தெரியும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸை நம்ம வந்து தரோவா டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதே மாதிரி கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. பேசிக்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த ஃபார்முலாஸை டேரக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வேற என்ன மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி, செக்ஷனல் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் தான் தெரியும். அதுவும் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் இன்டர்செப்ட் பேஸ் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு, ஓகேங்களா? ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன், அந்த மாதிரி இன்டர்செப்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக் கான்செப்ட்ஸையும் கவர் பண்ணலாம். ரீசென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கான்செப்ட்ஸை பார்த்துட்டு அதையும் நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரியில் பார்க்கும்போது ட்ரிக்னாமெட்ரியில் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்கல. பட் என்னோட இன்ட்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 years பேக் வந்து இதை வந்து ரொம்ப ரேராக கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? சிஜிஎல் டியர் 2ல
பார்க்கும்போது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இன்வர்ஸ் ரேஷியோ நம்மளுக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரியில். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணிருக்க கொஸ்டின்ஸ் அங்கங்க 1 or 2 ஸ்டெப்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதையும் கேட்பாங்கன்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருப்போம். கேட்பாங்க கேட்கலன்றது நமக்கு தெரியாது, நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்போம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அவ்வளோ பார்த்ததில்ல, இப்போதைக்கு பார்த்துட்டு போகலாம். இந்த 2 வீக்ஸை நம்ம வந்து இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இது திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குவான்ஸ். ஓகேங்களா? குவான்ஸ்ல இந்த டாபிக்ஸ்ல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் புதுசாக கேட்குறாங்க, இந்த மாதிரி சினாரியோஸ் புதுசாக வச்சு கேட்குறான்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபைன். அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரீசனிங்கை மேஜராக எப்படி டிவைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் ரீசனிங் அண்ட் அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக நியூ வே ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா மாட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இது குவான்ஸ் கிடையாது, ரீசனிங் தான். மாட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி சால்வ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 5 + 3 × 2 / 7 மாதிரி கொடுத்துட்டு மாட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருமோ அந்த ரிமைண்டர் இந்த கொஸ்டின் கொண்டான ஆன்சராக இருக்கும். மாடன்றது ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர்ன்றது ஒரு எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணால் நீங்கள் வந்து டிவிடெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த டிவைஸ் எல்லாம் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் மாட். ஸோ இது வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ரீசனிங்ல வரும். இதை நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டோம். மாட்னா என்னன்றது கூட நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளுக்கு அவ்வளோ அது வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு டாபிக் தானே, கான்செப்ட் தானே. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை நம்ம இக்னோர் பண்ணாமல் நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். இந்த பார்ட்ல தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்ததா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் ரீசனிங் இருக்கு இல்லையா, இது பெரும்பாலும் அதிகமாக கேட்க மாட்டாங்க when it comes to SSC, பட் இப்போ அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆஃப் லேட். இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் நம்மளுக்கு என்னென்ன பார்ட் தெரியும்னா ஸ்டேட்மெண்ட், அசம்ஷன். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது தெரியும், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கேட்பாங்கன்றது தெரியும், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கேட்பாங்கன்றது தெரியும். வேற என்ன இருக்கு? காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது இருக்கு. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இது எல்லாமே கிரிட்டிக்கல் ரீசனிங் தான். ஓகேங்களா? இது எல்லாமே கிரிட்டிக்கல் ரீசனிங்குள்ள தான் வரும். இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் ஒன்று கொடுத்துட்டு, சினாரியோ ஒன்று கொடுத்துட்டு, இதுக்குண்டான ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும், இதுக்குண்டான கன்க்ளூஷன் என்னவா இருக்கும், அசம்ஷன் என்னவா இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? இதுவுமே வந்திருக்கு. இது இல்லாமல் அடிஷனல் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சிச்சுவேஷனல் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், என்ன ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, அது ஆஸ்பிரண்ட் ஒன்று கமெண்ட்ல சொல்றது தான். ஸோ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் வரப்போது, ஈவினிங் வரைக்கும் அவங்க படிக்கல. ஓகேங்களா? நாளைக்கு வந்து அவங்க எக்ஸாம் எழுத போறாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க, அட்வைஸ் கொடுப்பீங்கன்ற மாதிரி இருக்கும். அது லைன் ஆஃப் இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுவீங்க, அவங்க கூட சேர்ந்து படிப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. ஸோ 2 பேரும் மாற்றி படிக்கிற மாதிரி இருக்கும், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி. இல்லைனா வந்து மால் ப்ராக்டிஸ்க்கு என்னென்ன மாதிரி ஐடியாஸ் கொடுக்கலாம் மாதிரி சொல்லுவீங்க, இல்லைனா லீவ் போட சொல்லிடுவீங்க, அடுத்த அட்டெம்ப்ட்ல பார்த்துக்கலாம் மாதிரி லீவ் போட சொல்லிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இதை நீங்க வந்து எது வந்து சூஸ் பண்ணுவீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரொம்ப கிரிட்டிக்கலா வச்சிருப்பாங்க, அவங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும், அவங்களுக்கு இதுதான் வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் பில்டிங் இட். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கிரிட்டிக்கல்ல. ஓகேங்களா? ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங், தீம் பேஸ்டு ஒரு பேராகிராஃப் சினாரியோ மாதிரி கொடுத்துட்டு இதோட தீம் என்னவா இருக்கும்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங்ல. ஸோ இதுவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல இன்புட் அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இன்புட் அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த இன்புட் அவுட்புட் அப்படின்றது நமக்கு வந்து இது கோடிங் டீகோடிங் தான், ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கோடிங் டீகோடிங் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான், பட் அது வந்து வேற ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு he went to school அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வைங்களேன். he went to school அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காடி லாசா அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட முடியாது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா went to school it அந்த மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு வேர்ட் போயிடுச்சு இல்லையா, அப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் போயிடும், பாக்கி இருக்கக்கூடிய வேர்டு வந்துடும் டி ஜா லி கான்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் வந்துட்டே இருக்கும். கடைசியில் கொஸ்டினில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கோட் பண்ணீங்கன்னா என்ன வரும்ன்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இது என்ன லாஜிக்கில் வந்து உங்களுக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை என்ன லாஜிக்கில் வந்து கோட் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதே ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே லாஜிக் யூஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. இதுதான் இன்புட் அவுட்புட். இது இன்புட்டு, இதுக்குண்டான அவுட்புட் என்னவா இருக்குன்றதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸை இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போ இது வரைக்கும் வந்தது ரீசென்ட்லி ஆஸ்ட் செலெக்ஷன் கொஸ்டின்ஸ், செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை டச் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது குவான்ஸ்லையும் சரி ரீசனிங்லையும் சரி. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எங்களோட எண்ட்ல என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம போறோம் இல்லையா சிஜிஎல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரிஸ் ப்ரோக்ராம் கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதே டைம் தான் 7 to 8 PM எவ்ரி வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 7 to 8 PM வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரீசென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸை வந்து ஃபர்ஸ்ட்
கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கான்செப்சுவலி இது என்னவா இருக்கு, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது எந்த கான்செப்டை டச் பண்ணியிருக்கு, அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன, அதோட அப்ரோச் என்னன்றதை பார்ப்போம். ப்ளஸ் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? இந்த கொஷின்ஸை வந்து யூஸ்வலாக கன்வென்ஷனலாக சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை வேறு விதமாக ரேடிக்கலாக சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் நீங்களும் சொல்லுவீங்க. எப்போவுமே இது அந்த லைவ்ல டிஸ்கஷன் நடக்கும், அந்த மாதிரி போயிருக்கும். இன் அடிஷன் டு தட் இதுவும் போயிட்டு இருக்கோம். அடிஷனலி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லைவ் மார்க் போட்டுட்டே வரோம் இல்லையா, அந்த லைவ் மார்க்ல நம்ம இந்த கூடிய நியூ கொஷின்ஸை இன்கார்பரேட் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டச் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்போம். ஓகேங்களா? நம்பர் சிஸ்டம்லயோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயோ, ப்ராபபிலிட்டிலயோ, மென்சுரேஷன்லயோ, கோஆர்டினேட் ஜாப்லயோ எல்லாத்தையும் வந்து ஒரு கொஸ்டின் இந்த கான்செப்டை டச் பண்ணி கேட்கறாங்க. அந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்னது, நேற்று மாண்டி ஹால் பார்த்தோம் இல்லையா, மாண்டி ஹாலை நம்ம விரிவா பார்த்துட்டோம். இதுக்கு மேல பார்க்கறதுக்கு வந்து பெருசா எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கு, அதுல வந்து செலக்டட் டோர், அன்செலக்டட் டோர் எப்படி பிரிக்கிறோம், ஸோ ஸ்டே பண்ணா ப்ராபபிலிட்டி மாறுமா மாறாதா, ஸ்விட்ச் பண்ணா ப்ராபபிலிட்டி எந்த மாதிரி மாறிட்டே இருக்கும், ஸ்டே பண்றது பெட்டரான ஆப்ஷனா, ஸ்விட்ச் பண்றது பெட்டரான ஆப்ஷனா, இந்த மாதிரி ஒரு ஓவர்வியூ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்குள்ள போய் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண பார்க்குறோம். கொஸ்டின் நமக்கு எவ்வளோக்குள்ள ஈஸியாக எவ்வளோக்குள்ள கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுதான் நம்மளோட இன்டென்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த கேட்கக்கூடிய இந்த டாபிக்ஸில் நம்ம கான்செப்ட்லேயே நம்மளோட நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இப்போ சொன்ன மாதிரி 7 to 8 லைவ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸை பார்த்துடலாம். ஓகேங்களா? கான்செப்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவ் மார்க்ல இந்த கான்செப்ட்ஸை இந்த கொஸ்டின்ஸை நம்ம இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக வச்சிருப்போம் இந்த டார்கெட் 15 to 20 மினிட்ஸ்ல வந்து எப்படி சால்வ் பண்ணான்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்ல நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கு வந்து நாங்கள் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். அந்த கம்ப்ளீட் கோர்ஸில் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வேணாம், சில பேருக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு வெறும் இங்கிலீஷும் மேக்ஸ் போதும், இல்லை ஜிஎஸும் மேக்ஸும் போதும், இல்லை ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு காம்போ கோர்சஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு கோர்ஸ், ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் எனக்கு தேவை, வெறும் இங்கிலீஷ் இல்லை வெறும் ஜிஎஸ் இல்லை வெறும் மேக்ஸ்னா அந்த மாதிரியும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இதோட எல்லா ப்ரைஸிங்லேயுமே பார்த்தீங்கன்னா August 15, ஸோ அன்றைக்கி வந்து 30% நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ August 15 இது ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு, இன்றைக்கி நமக்கு 14th, ஸோ 14th உங்களுக்கு ஆரம்பிச்சு. ஸோ 14th, 15, 16 அண்ட் 17th வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ 17ஆம் வரை, August 17ஆம் வர வரைக்கும் உங்களுக்கு இந்த கோர்சஸ் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கோடு இந்த யூஸ் பண்ணலாம். August 78ன்ற கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட்டில் 30% உங்களுக்கு டிடக்ட் ஆகிடும். ஓகே, இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வொக்காபுலரி புக்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ஸ் கேட்குறாங்க. வொக்காபுலரி புக் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட காஸ்ட்டில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் மட்டும் தான் நாங்கள் ப்ராஃபிட்டாக வச்சுருக்கோம். இப்போ அதில் நாங்கள் கொடுத்தோன்னா அது லாஸில் போகுன்றதுனால வொக்காப் புக் நாங்கள் கொடுக்கல, பட் வொக்காபோட கோர்சஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வொக்காப் புக் ப்ளஸ் கோர்சஸ்லையும் இந்த ஆஃபர்ன்றது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா மறுபடியும் தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன பிளானர் வந்து பேஸ் பண்ணி நம்ம போகும்போது உங்களுக்கு நல்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் சரி, இங்கிலீஷும் சரி, மேக்ஸ்லையும் சரி உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்கேஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரௌண்ட் ஒரு 30 to 40% ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வியூ பண்ணிட்டு இருக்கதா டேட்டா சொல்லுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.